கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். வருத்தப்படாதவங்கள யாருமே இல்லைங்க. எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு வருத்தம், கவலைகள், பாடுகள், பிரச்சனை, கண்ணீர் எல்லாமே இருக்கும் இல்லையா? வருத்தப்படும் போது யாராவது கிடைக்க மாட்டார்களா? அவர்கிட்ட நம்ம சொல்லி ஆறுதல் அடைவோம். அவர்கள் நமக்கு ஏதாவது செய்வார்களா என்று நம்ம ஏங்குகிறோம் இல்லையா? ஆனால் மனுஷர்கிட்ட போனால் அவர்களால் முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே பாடுகள் இருக்குது. அவர்களால் செய்ய முடியாது. இருந்தாலும் மற்றவர்கிட்ட கேட்குற மாதிரி இருக்க வேண்டியது இருக்கும். இல்லை அவர்களுக்கு தேவைப்படும் ஆறுதலான வார்த்தைகளை அவர்கள் எவ்வளோ சொன்னாலும் நம்மளால் அதை ஆற்றிக்கொள்ள முடியாது இல்லையா? ஆனால் இயேசு கிறிஸ்து கிட்ட வரும்பொழுது நமக்கு ஒரு பெரிய ஆறுதலும், சமாதானமும், சந்தோஷத்தையும் ஒரு செகண்டில் அவர் கொடுப்பார். இளைப்பாறுதலை தருவார். அவர் அதுக்கான என்ன தேவையோ அதை நமக்கு செய்து நம்ம என்ன செய்வோம், அப்பாடா அப்படின்ட்டு ஒரு நிம்மதி விடுவோம். பெருமூச்சு அடைவோம் இல்லையா? ஒரு வியாதியோ, இல்லை பண தேவையோ, இல்லை பிள்ளைங்களுக்காக ஏதோ ஒரு தேவைகளோ, அது ஆண்டவர்கிட்டருந்து கிடைக்கும்போது அப்பாடா கிடச்சிருச்சு அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், ஒரு ஒரு இளைப்பாறுதல், ஒரு இதுக்காக அலைஞ்சிட்டு இருந்தோம், ஓடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு இல்லாமல் அது ஆண்டவர்கிட்ட கிடைக்கும்போது ஒரு இளைப்பாறுதல் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, அவர்கிட்ட போகிற யாவருக்குமே, கிறிஸ்டின்னு இல்லை எல்லாருமே, அதுதான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கிறிஸ்டின் மட்டும் வாங்கன்னு சொல்லலை, எல்லாரும் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, யார் யார் இந்த நேரத்தில் எதற்காக கவலைப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு இருக்கிறீர்களோ, நீங்கள் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் வாங்க. உங்கள் வருத்தங்கள் எல்லாம் ஆண்டவர் போக்குவார், சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார், ஒரு நிம்மதியை தருவார், ஒரு இளைப்பாறுதலை தருவார். சரிங்களா? தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா?